இந்த உலகத்தில் மனிதர்கள் மனிதர்களோடு விலங்குகள், பறவைகள், சிற்றுயிர்கள், நுண்ணுயிர்கள் என்று சொல்லி நிறைய உயிரினங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த இந்த உலகத்தை தாண்டி வேறு கிரகங்கள், இந்த உலகத்தை போன்ற வேறு கிரகங்கள் உள்ளனவா? அந்த கிரகங்களிலே மனிதர்கள் வாழ்கின்றனரா அல்லது உயிர்கள் இருக்கின்றன என்பது குறித்து உலகத்திலே இருக்கின்ற பல்வேறு நாடுகள், அதாவது வளர்ச்சியடைந்த நாடுகள் பல தேடிக்கொண்டிருக்கின்றன என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். மிக ரகசியமாகவும் மிக வெளிப்படையாகவும் பல்வேறு நாடுகளிலே தொடர்ச்சியாக இந்த ஆய்வுகள் என்பது இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இந்த உலகத்தை தாண்டி உலகத்துக்கு வெளியிலே உயிரினங்கள், அதாவது வேற்று கிரகவாசிகள் இருக்கின்றனரா, அவர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்த முடியுமா என்பது குறித்த ஆய்விலே தற்போது புதிதாக ஒரு நாடும் இணைந்திருக்கின்றது. அவர்கள் அதற்கான ஒரு சாதனத்தையும் உருவாக்கி அதன் மூலம் வேற்று கிரகவாசிகள் இருக்கின்றார்களா, அவர்களை தொடர்பு கொள்ள முடியுமா என்பது குறித்த ஆய்வுகளை தொடங்க இருக்கின்றார்கள். அந்த ஆய்வுகள் குறித்து பார்ப்பதுதான் இந்த பதிவினுடைய பிரதான நோக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசெட் தமிழ் A to Z. முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். அதற்கு முன்னர் இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். இந்த உலகத்திற்கு வெளியே வேற்று கிரகங்கள், இந்த உலகத்தை ஒத்து உயிர்கள் வாழ தகுதியான வேறு கிரகங்கள் உள்ளனவா அல்லது வேறு சூரிய குடும்பங்கள் உள்ளனவா, அவற்றிலே மனிதர்களை போன்ற உயிரினங்கள் அல்லது வேறு உயிரினங்கள், வேறு வடிவத்திலான உயிரினங்கள் அங்கு வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா என்பது குறித்தெல்லாம் மனிதன் மிக நீண்ட காலமாக தேடுதலிலே ஈடுபட்டிருப்பது நாங்கள் அனைவருமே அறிந்த ஒன்று. அது ஒரு புதிய விடயமல்ல. இந்த முயற்சியிலே உலகத்திலே மிக பல நாடுகளும், மிக வளர்ச்சியடைந்த பல நாடுகளில் இந்த முயற்சியிலே மிக தீவிரமான நடவடிக்கையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மிக பல நாடுகள் இந்த முயற்சியிலே மிக ரகசியமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக அமெரிக்கா அந்த முயற்சியிலே மிக ரகசியமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஏரியா 51 என்கின்ற ஏரியா 51 என்கின்ற ஒரு பகுதியிலே அவர்கள் வேற்று கிரகவாசிகள், வேறு உலகத்திலே வாழ்கின்ற மனிதர்களை ஒத்த உயிரினங்கள் தொடர்பில் ஆய்வு செய்கிறார்கள். பூமிக்கு அவர்கள் தொடர்பான சில சான்றுகளை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அது தொடர்பாக மேலதிக ஆய்வுகளை மேற்கொள்கின்றார்கள். அவர்களுடைய வாகனங்களை மேம்படுத்தி இந்த உலகத்திலே பயன்படுத்துவதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்கின்றார்கள். இவ்வாறு பல கதைகளை நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஊடகங்கள் வாயிலாக, சமூக ஊடகங்கள் வாயிலாக அவற்றை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம், அறிந்திருக்கின்றோம் என்பது நாங்கள் அனைவருமே அறிந்த ஒரு பொதுவான விடயம். இந்த வரிசையிலே சுவிஸ் நாடு தற்போது இணைந்திருக்கின்றது. சுவிஸ் நாடு பேர்ன் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து சுமார் 120 மில்லியன் யூரோக்கள் செலவிலே ஸ்பெக்ட்ரோகிராஃப் என்கின்ற ஒரு சாதனத்தை உருவாக்கி அந்த சாதனத்தின் ஊடாக வேற்று கிரகவாசிகள், அதாவது இந்த உலகத்துக்கு வெளியே வேறு சூரிய குடும்பங்கள் உள்ளனவா, அங்கே உயிர்கள் ஏதாவது இருக்கின்றனவா, அவர்கள் மேம்பட்ட அறிவை கொண்டிருக்கின்றார்களா, அவர்களோடு நாங்கள் தொடர்புகளை ஏற்படுத்த முடியுமா என்பது குறித்த ஆய்விலே தற்போது சுவிஸ் நாடு இறங்கி இருக்கின்றது. 2034 ஆண்டை இலக்காக கொண்டு, அதனுடைய இறுதி இலக்காக கொண்டு 2034 ஆண்டு அந்த திட்டம் முடிவுறுத்தப்படும் என்கின்ற வகையிலே இந்த சுவிஸ் நாடு இந்த முயற்சியை ஆரம்பித்திருக்கின்றது. சிலி நாட்டிலே புதிதாக உருவாக்கப்படுகின்ற ஒரு அந்த விண்வெளி தொடர்பான ஆய்வு நிலையத்திலே அந்த ஸ்பெக்ட்ரோகிராஃப் என்கின்ற அந்த கருவியை பொருத்தி இந்த உலகத்திற்கு வெளியே மனிதர்கள் அல்லது மனிதர்களை ஒத்த உயிரினங்கள் அல்லது வேறு உயிரினங்கள் வாழ்கின்றனவா, அவை எவ்வாறான நிலையிலே இருக்கின்றன, அவர்களுடைய அறிவு மேம்பட்டு இருக்கின்றதா, அவர்களோட தொடர்புகளை ஏற்படுத்த முடியுமா என்பது குறித்து தான் இந்த ஆய்வுகள் நடைபெற இருப்பதாக சர்வதேச செய்திகளூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் இந்த உலகத்திலே பல்வேறு விதமான உயிர்கள் வாழ்கின்றன. நாங்கள் முன்னரே குறிப்பிட்டது போன்று மனிதன் தொடர்ச்சியாக இந்த உலகத்தை தாண்டி இந்த உலகத்திற்கு வெளியே உயிரினங்கள் இருக்கலாம் என்பது தொடர்பிலே மனிதன் மிக தீவிரமான தேடுதல் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றான். குறிப்பாக
இந்த உலகத்திற்கு வேறு உலகங்களிலிருந்து இந்த உலகத்திற்கு வெளியில் இருந்து வேற்று கிரகவாசிகள் வருகிறார்கள். அவர்கள் மனிதர்களோடு தொடர்புகளை பேணுகின்றார்கள். அவர்கள் மனிதர்களிடத்திலே மனிதர்கள் போல வாழ்கின்றார்கள் என்பது குறித்தெல்லாம் நிறைய கதைகள், திரைப்படங்கள் போன்றவற்றை நாங்கள் சமூக ஊடகங்களிலே, தொலைக்காட்சிகளிலே, ஊடகங்களிலே என்று பார்த்திருக்கின்றோம். நாங்கள் அன்றாடம் அது குறித்து ஏதாவது ஒரு தகவலை அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் விஞ்ஞான ரீதியாக இது குறித்து எந்த விதமான ஆதாரபூர்வமான அல்லது நிரூபணங்களும் இல்லாத சூழலில் இந்த கதை மிக நீண்ட காலம் உயிர்ப்போடு இருக்கின்றது. மிக வினோதமாக சிலர் கூறிய கதைகளும் இந்த 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 கதைக்குள்ளே உள்ளடங்கி இருக்கின்றது. குறிப்பாக வேற்றுக்கிரகவாசிகளால் நாங்கள் கடத்தப்பட்டோம், வேற்றுக்கிரகவாசிகள் எங்களோட உடல் ரீதியான தொடர்புகளை ஏற்படுத்தினார்கள். மேலும் இந்த உலகத்தில் இருக்கின்ற மிக பிரம்மாண்டமான இன்றைக்கு இருக்கின்ற நவீன வசதிகளால் கூட இலகுவில் கட்டி முடிக்கப்படாத அல்லது செய்து முடிக்கப்பட முடியாத பல்வேறு விடயங்களை வேற்றுக்கிரகவாசிகளோடு இணைந்து அவர்களுடைய தொழில்நுட்ப அறிவுகளை பகிர்ந்து கொண்டு எங்களுடைய பண்டைய மனிதர்கள் செய்து முடித்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் நிறைய கதைகள் இருக்கின்றன. இந்த சூழலிலே இந்த இந்த உலகத்தில் இருக்கின்ற மிக வளர்ச்சியடைந்த நாடுகள் தேடுகின்ற ஒரு விடயத்தை தற்போது சுவிஸ் நாடும் தேட ஆரம்பித்திருக்கின்றது. இதுதான் இன்றைய பதிவினுடைய பிரதான விடயம். நாங்கள் மேலும் நாளை ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.